Hello guys, welcome to our channel. இந்த வீடியோல Lenovo ThinkPad E15 மாடல் லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ண போறோம். Let's get into the video. அன்பாக்சிங் பண்ண போறது இந்த லேப்டாப் தான். மாடல் நம்பர் Lenovo ThinkPad E15 Gen 2. வாங்க பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ப்ரொடக்ஷனுக்கு தெர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. தெர்மாக்கோல் எடுத்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பிளாக்ல நம்ம கதை நாயகன் லேப்டாப் இருக்காப்பு. அடுத்து உள்ள வாரண்டி கார்டு இருக்கு, லேப்டாப் பவர் கேபிள் இருக்கு, 65 வாட்ஸ் சி டைப் சார்ஜர் இருக்கு. இப்போ லேப்டாப் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சி டைப் சார்ஜ் போர்ட் இருக்கு, பக்கத்தில் சின்னதாக எல்இடி லைட் இருக்கு. இது எதுக்குன்னா சார்ஜ் இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு இருக்கு. யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கு. இது என்ன வெர்ஷன்னா 3.2 Gen 1. HDMI போர்ட் இருக்கு, வெர்ஷன் 1.4. ஹெட்ஃபோன் மைக் கனெக்ட் பண்ண காம்போவாக ஒரு ஆடியோ ஜாக் இருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்கு, வெர்ஷன் 2.0 Gen 1. அதுக்கு அடுத்து ஒரு லேண்ட் போர்ட் இருக்கு. அடுத்து கென்சிங்டன் லாக் ஸ்லாட் இருக்கு. இந்த லாக் ஸ்லாட் கமர்ஷியல் லேப்டாப்பில் தான் இருக்கும். இது என்ன பர்பஸ்க்கு இருக்குன்னா, கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு பர்சனுக்கு இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அங்கே லொக்கேஷனில் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக் போட்டோம்னா அந்த லேப்டாப்பை வேறு லொக்கேஷன் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லேப்டாப் டிஸ்பிளே சைஸ் என்னன்னா 15.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் டிஸ்பிளே வித் ஆன்டி கிளரோட இருக்கு. அடுத்து கீபோர்டு பார்த்தீங்கன்னா பேக் ஒயிட் லைட்டோட வருது. இதில் கால் கண்ட்ரோல் கீ ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்கைப் மாதிரி கால் ஃபங்க்ஷன் உள்ள ஆப் யூஸ் பண்ணும்போது கால் வந்தால் டைரெக்டாக இந்த கீயை யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. பவர் பட்டன்லேயே இந்த ஃபெசிலிட்டி வந்துடுது. அடுத்ததாக நம்ம கேமரா பார்ப்போம். இந்த கேமரா பார்த்தோம்னா 720p HD வெப்கேம் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஃபீச்சராக ப்ரைவசி ஷட்டர் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி.
வாங்க லேப்டாப் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். இந்த லேப்டாப் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா i5 11th ஜென்ரேஷன் 1135G7 மாடல். இதோட கோர் பார்த்தோம்னா 4 கோர் 8 த்ரெட் இருக்குது. இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தோம்னா அப் டு 4.20 GHz வரைக்கும் போகும். இதோட கேஷ் மெமரி பார்த்தோம்னா 8 MB வரைக்கும் இருக்குது. ப்ராசர் என்ன கிராஃபிக்ஸ் இருக்குன்னா இன்டெல் ஐரிஸ் XC கிராஃபிக்ஸ் இருக்குது. இதோட ஸ்பீட் பார்த்தோம்னா 1.30 GHz. அடுத்து இதில் ரேம் பார்த்தோம்னா 8GB DDR4 ரேம் கொடுத்துருக்காங்க நம்ம வாங்கியிருக்க லேப்டாப்பில். இதை வந்து 32GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ரேம் ஸ்லாட் வந்து இதில் மொத்தம் 2 இருக்கும். அடுத்ததாக இதோட ஹார்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தோம்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுல 512GB NVMe SSD இருக்குது. இதில் 2TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே NVMe தான் சப்போர்ட் பண்ணோம். இதில் வந்து நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ண முடியாது. இந்த லேப்டாப்பில் மொத்தம் 2 மாடல் வரும். வித் OS வித்தவுட் OS டாஸ் மாடல்பாங்க. நம்ம ஒரிஜினல் OSக்கும் டாஸ் மாடலுக்கும் ப்ரைஸ் பார்த்தோம்னா 10,000 ரூபா வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வாங்க லேப்டாப்புக்கு முக்கியமான பேட்டரி பற்றி பார்ப்போம். பேட்டரி பார்த்தோம்னா 3 செல் 45 வாட் ஹவர்ஸோடு இருக்குது. இது சார்ஜ் நிற்கிறது அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கு 8.4 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டினியூஸ் யூசேஜில் செக் பண்ணோம்னா 6 to 6.5 ஹவர்ஸ் நிற்கிது. ஐடியலான யூசேஜில் பார்த்தோம்னா 8.4 ஹவர்ஸ் நிற்கிது. ஃபைனலாக இந்த லேப்டாப்பை மெட்ரோ இன்ஃபோடெக்கை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு லேப்டாப் பேக், ஒரு குவிக் ஹில் ஒரிஜினல் ஆன்டிவைரஸ், 1 வருஷம் வேலிடிட்டி உள்ளது. அதுபோக அடிஷ்னலாக 1 இயர் ப்ரீமியம் சப்போர்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த லேப்டாப் யாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம வெப்சைட் விசிட் பண்ணலாம், இல்லை நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். Thank you friends. Thank you for watching. Please like and subscribe.